திருப்பூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் அடுத்தடுத்த வீடுகளின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காங்கேயத்தை கலங்கடிக்கும் முகமூடி கொள்ளையர்கள் சிக்குவார்களா? திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பூட்டிய வீடுகள் மற்றும் வெளியூர் சென்றவர்களின் வீடுகளை குறிவைத்து முகமூடி கொள்ளையர்கள் கைவரிசை காட்டி உள்ளனர். ஒரே நாள் இரவில் அடுத்தடுத்து நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நடந்தது என்ன? காங்கேயத்தில் தாராபுரம் சாலை பகுதியில் கண்ணன் என்பவர் கோவில் திருப்பணி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இவரின் வீடு காங்கேயம் பாரதியார் நகரில் அமைந்துள்ளது. திருமண நிகழ்ச்சிக்கு சென்ற நிலையில் அதிகாலை நேரத்தில் கண்ணனின் வீட்டிற்குள் 6 பேர் கொண்ட முகமூடி கொள்ளையர்கள் நுழைந்துள்ளனர். அந்த கும்பல் வீட்டின் பூட்டை உடைத்து 26 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். அத்துடன் வெள்ளி குத்து விளக்கு, பட்டுப்புடவை போன்றவற்றையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதே போன்று சக்தி நகரில் திவ்யா என்பவரின் வீட்டில் இருந்தும் குழந்தைக்கு பள்ளி கட்டணம் செலுத்த வைத்திருந்த பணம் மற்றும் நகைகளும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. பாரதியார் நகரில் சாலமன் மற்றும் செல்வி ஆகியோர் வீடுகளிலும், சக்தி நகரில் நாட்ராயன், பிரபாவதி மற்றும் திருநாவுக்கரசு ஆகியோர் வீடுகளிலும் பூட்டை உடைத்து முகமூடி கொள்ளையர்கள் கைவரிசை காட்டி உள்ளனர். நாங்கள் ஒரு கல்யாண விசேஷத்துக்காக பல்லடம் போயிட்டு போங்க. நேற்று விடிய காலம் திருட்டு 2 to 4 திருட்டு நடந்திருக்கு. நகை வந்து ஒரு 24 பவுனும், ஆனால் ஒரு 2 லட்சமும், அதுவும் வெள்ளி குத்தளவுக்கு 2, புத்தாள குத்தளவுக்கு எல்லாம் திருட்டு. நேற்றுக்கு வந்து நான் ஊருக்கு போயிட்டேன், அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். காலையில் வந்து பார்க்குறப்போ வீடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உடச்சி பணம், நகை ஒரு 1/2 பவுனுக்கு மேலே இருந்துச்சுங்க. பணம் ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருந்தேன். எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சுருந்தேங்க. சனிக்கிழமை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இப்போ வந்து பார்க்கல எதுவும் வீடு ஃபுல்லாக களைச்சி போட்டிருக்காங்க. பொருள்லாம் எடுத்து வீசியிருக்காங்க. எல்லா பொருளும் இடமாறி இருக்கு. இவர்கள் வெளியூர் சென்றுள்ளதால் அவர்கள் வீட்டில் கொள்ளை போன பொருட்களின் மதிப்பு தெரியவில்லை என கூறப்படுகிறது. முகமூடி கொள்ளை குறித்து தகவல் அறிந்து அப்பகுதிக்கு 2 போலீசார் வந்துள்ளனர். அப்போது கொள்ளையர்கள் போலீசாரை நோக்கி கடப்பாறையை வீசிவிட்டு தப்பி ஓடியதாக பொதுமக்கள் கூறியுள்ளனர். அதே வேளையில் சக்தி நகரில் உள்ள ஒரு வீட்டின் முன்பு மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 பேக்குகளை போலீசார் கைப்பற்றி உள்ளனர். ஒரே நாள் இரவில் ஆள் இல்லாத வீடுகளில் முகமூடி கொள்ளையர்கள் நகைகள் மற்றும் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இது குறித்து சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் CCTV காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இரவில் முகமூடி கொள்ளையர்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் காங்கேய மக்கள் கதிகலங்கி போயுள்ளனர்.